இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்ல சவுந்தரம் என்னல அந்த வக்கீல் இம்புட்டு கோவப்படுதா? அக்கா இருக்கிறதுலே ஒரு பெரிய வக்கீல் இல்லையா, அதை இம்புட்டு கோவப்படுதாரு. சரி, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீ செஞ்சிருவியால? என் பெர்ஃபார்மன்ஸ் நீ கோர்ட்ல பாருக்கா. அந்த வெறும்பைய என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு அவனை எப்படி சுத்தல்ல விடுதேன்னு மட்டும் பாரு. சரி சரி அக்கா, ஜி டிவில இந்த பாட்டு போட்டி வரும் நீ பாத்திருக்கியா? அதுல ஜட்ஜி எழுந்து நின்னு கும்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஜட்ஜம்மா எழுந்து நின்னு என்னை கும்பிட்டு, ஐயா சவுந்தரபாண்டி நீங்க கிளம்புங்கன்னு என்னை அனுப்பி வைக்கிறாங்களா, அதை மட்டும் நீ பாரு. ஐயா ப்ளீஸ் இந்த ஜட்ஜ் அம்மாவையும் வேலையை விட்டு போக வச்சிடாதீங்க. காமெடி இல்லே, அந்த ஜட்ஜம்மா காமெடியா நினைக்க மாட்டாங்க, உன்னைய தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஜட்ஜம்மா இந்த போன்ல இருக்க வீடியோவை அங்க இருக்க பெரிய டிவியில போட்டு பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்குதே. ஐயா அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனக்கு சொல்லாம எந்த வீடியோவையும் இங்க ப்ளே பண்ண கூடாது. ஐயா இது எங்க தரப்புல சாட்சி, நான் கொடுக்கலாம்ல? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். வீடியோவை ப்ளே பண்ணுங்க. என் பர்ஃபார்மன்ஸ் நீ கோர்ட்ல பாருக்கா. அந்த வெறும் பையன் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்ல அப்படின்னு அவனை எப்படி சுத்தல்ல விடுதேன்னு மட்டும் பாரு. அந்த ஜட்ஜம்மா எழுந்து நின்னு என்னைய கும்பிட்டு, ஐயா சவுந்தரபாண்டி நீங்க கிளம்புங்க அப்படின்னு என்னைய அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. நம்மளது டைரக்ஷன் எப்படி? என்ன சவுந்தரபாண்டி, கோர்ட்டையே ஏமாத்த பாக்குறீங்களா? அது ஏன்னு பேப்பர்ல எல்லாம் வருதுங்களா, அந்த மாதிரி என்னைய வச்சு போலி வீடியோ பண்ணிருக்காங்க இவங்க. ஷட் அப். கம் ஆன், உங்க ஸ்டேட்மென்ட் ஆரம்பிங்க. சொல்லுதே மேடம். அப்போ நான் கோயில் தர்மகர்த்தாவா இருந்தேன். அந்த நேரத்துல வெளிநாட்டில் இருந்து ஒரு தொழிலதிபர் கோயிலுக்கு வைரவேல் செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு வைரவேலை செலுத்துறதுக்காக வந்தாரு. அப்ப அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் விருமன் அவருதான், அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், இவர் வைரவேல்லாம் கோயிலுக்கு எடுத்துட்டு போறாரு, அவருக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுமே, நீங்க செக்யூரிட்டியா போக முடியுமான்னு அவரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா அந்த செக்யூரிட்டிக்கு போன விருமன் இருக்காரு, அந்த வெளிநாட்டு பார்ட்டிய கொண்டு போட்டு அந்த வைரவேலை திருட பார்த்தாரு. அப்ப ஆறு காப்பாத்தினது நீதான் வேற ஆறு. அந்த இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுக்க எங்க நேரம் இருந்துச்சப்பா. ஐயோ, அந்த இன்ஸ்பெக்டர் தான் துப்பாக்கிய டப்புன்னு எடுத்தாரு, டக்குன்னு வச்சாரு, பட்டுன்னு போயிட்டாரு. அம்புட்டு நடந்துருச்சு. அங்கங்க நடவடிக்கை எடுக்கிற நேரம். இனிமே தெரியாது மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஊரானர், நான் இப்ப கூண்டு கிளி. இந்த கிளி இப்ப எப்பவுமே மெய்யதான் பேசுது, பொய்யே பேசாது கிளி. உங்க வாக்கு மூலத்தை இந்த கோர்ட் பதிவு பண்ணிருக்கு. நீங்க திருப்பி இதெல்லாம் மாத்தி சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த கோர்ட் கலைகிறது. நாளை காலையில விசாரணை தொடங்கும். The court is adjourned. கோர்ட்ல நீ பேசுறத பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருந்துச்சு. யாராச்சும் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. வீராக்காவை கேட்டா வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. ஏட்டி
கோர்ட்டுக்குள்ள மொபைல் வீடியோ எடுத்தா உடனே ஜெயிலு தான். பேசாம இருக்க மாட்டியா? அதான் இந்த கேஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு கேஸும் இருக்கு. இல்லை என்ன கேக்குத? வீட்டுக்காரி என் கூட வாழ வர மாட்டேங்கிறான். அந்த கேஸ் தான். அண்ணா, அவனை வாயை மூடிக்கிட்டே இருக்க சொல்லு. இல்லனா கொதிக்க கொதிக்க காப்பி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி போடுவேன்னு சொல்லு. ஏடி போதும், அவன் தான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு எம்பிட்டு கோவம்? யாரு இவனா? தப்பு பண்ணலையா? யாரு சொன்னா? ஏய், அந்த கௌதம் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தாண்டி இவன் உன் கழுத்துல தாலியவே கட்டினா. அப்புறம் என்னடி கோவம்? கௌதம் கிட்ட இருந்து காப்பாத்தா தாலி தான் கட்டணுமா? அவனை கெட்டவன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினா பத்தாதா? இவன் கெட்டவன் பரணி, மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணம். அதனாலதான் தாலிய கட்டி இருக்கான். அக்கா, அவகிட்ட வாதாடுறதுக்கு பதிலா இதா இங்க இருக்க தூணு, அது கிட்ட வாதாடிட்டு போயிடலாம். கௌதம் கெட்டவன், அதனாலதான் நான் தாலி கட்டன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன நம்பினாளா இவ? அத்தான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தானே இவ கௌதம கெட்டவன் நம்பனா. அந்த இடத்துல தாலி கட்டாம கௌதம் கெட்டவன் சொல்லியிருந்தா மட்டும் இவன் நம்பிடுவாளாக்கும். இன்னமும் எனக்கு கௌதம் ஆறுண்டு தெரியாது, சிவபாலம் ஆறுண்டு தெரியாதுன்னு நாடகம் ஆடினிய. இல்ல பாண்டே. சார் 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 சொல்லிடுறேன் சார். சொல்லுல சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஒழுங்கு மரியாதையா ஒண்ணு விடாம என்ன நடந்ததுன்னு சொல்லணும். நாங்க எல்லாரும் கௌதமோட திக் ஃப்ரெண்ட்ஸ் சார். நாங்க எப்போதும் கௌதமோட ஒன்னா தான் சுத்துவோம். கல்யாணத்தன்னைக்கும் கௌதம் எங்களை கூப்பிட்டான் சார். நாங்க அங்க போனோம். சிவபாலம் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனது பிறகு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனா அன்னைக்கே சாயந்தரம் கௌதம் எங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சான் சார். அவன் ஒரு சரியான சைக்கோ சார். பாத்தியால இந்த பொறுக்கி பயலுகளா ஒன்னா சேர்ந்துட்டு என்னென்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கானுங்கன்ட்டு. இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துதான் சிவபால வேற வழியே இல்லாம வீராவோட கழுத்துல தாலியை கட்டிருக்கான். இப்போ உனக்கு தெளிவா புரியுதாடி? புரியுது. சார்வாள், முழு ஸ்டேட்மெண்ட்டையும் நோட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டவுட். என்னையா டவுட் சொல்லு. இப்ப நடக்கிறது மாலதி கொலை கேஸ். இவனுக்கு செஞ்சது ஆள் கடத்தல் கேஸ். அந்த கேஸுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சார்வாள்? அண்ணாச்சி, மாலதி கொலைக்க இவனுங்க சிவபாலனை கடத்தினதுக்கு நிறைய சம்மந்தம் இருக்கு அண்ணாச்சி. அதெல்லாம் நாம போறவ பேசிக்கிடுவோம். இல்ல பாண்டி, நாளைக்கு இவங்களை பாடுபட்டாலும் கோர்ட்ல வந்து நிக்க வைக்கணும். அது நீ செய்வியா? லாயர் சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஆஜர் படுத்திடுவான் லாயரு.